ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வாரம் சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இந்த வாரம் சண்டேயே வரப்போகுது. அது வரைக்கும் நான் வீடியோ அப்படியே வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி அதை எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போவே நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே சமைக்கலை, ஏன்னா தூங்கியே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 8:30 மணி பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் அப்படியே போகிறப்போ ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த 2 பசங்களுக்கும் அவங்க அப்பா கிட்டேருந்து காசு வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதில் என்ன அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுன்னே தெரியல. நாமளுமே சின்ன பிள்ளையில அப்படி தானே, அம்மா காசு கொடுத்தாங்கன்னா நம்ம கையில் நிறைய காசு இருந்துச்சுன்னா அதை பேக்கெட்டில் போட்டு போட்டு பார்ப்போம்ல. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முகில அப்பாட்ட பேசி ஈஸி $10 வாங்கிட்டாங்க. அதை வந்து $1 தான் வாங்கினா. இந்த மூத்த பிள்ளைங்க எப்போவுமே ஏமாளியாக தான் இருக்குங்க போல். இந்த கடைசி உள்ள பிள்ளைங்க தான் நல்லா விவரமாக இருக்குங்க போல். முகில்லாம் அப்படி தான். அவங்க அப்பா கிட்ட நல்லா அடம் பிடிச்சி அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்காமல் விட மாட்டான். ஆனால் மூத்தவன் ஆதவ் அப்படி கிடையாது. அவங்க அப்பா அதட்டினான்னா கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவான். அது செகண்ட் வாண்டு வந்து அதுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அவங்க அப்பாவை நைஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலான்னு மெனு கார்டை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். மெனு கார்டை பார்க்காம ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணுறோம்னா அது தோசையாக தான் இருக்கும். என்ன தான் ஆர்டர் பண்ணாலும் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டா தான் எனக்கு அந்த சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்கும். அதனால் நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் மசாலா தோசை ஆர்டர் பண்ணிட்டோம். முகிலுக்கு வந்து பிளெயின் தோசை. அப்புறம் ஆதவ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்துட்டு அந்த மீகூரிங் சிக்கன் மீகூரிங் வந்து வாங்கினான். இங்கே மலாயில் வந்து மீகூரிங் ஆயம் சொல்லுவாங்க. அந்த நூடுல்ஸு சிக்கன் நூடுல்ஸை தான் வந்துட்டு மீகூரிங் ஆயம். சிக்கனுக்கு மலாயில் வந்து ஆயம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்து மலாய் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆதவுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஹோம் ஒர்க் அதெல்லாமே. அப்போ தான் தெரியுது எனக்கு ஒவ்வொரு அந்த பொருட்களோட பேரெல்லாம். பட் சரளமாலாம் இன்னும் பேச வரல. சரளமாக பேச்சு வரணுன்னா நம்ம மலாய் பேசுகிறவங்கள்ட்ட டெய்லி வந்து கம்யூனிகேட் பண்ணால் தான் அது வரும். ஏன்னா லாங்குவேஜ் அப்படின்றது பேச பேச தான் வரும். புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் வரவே வராது. ஸோ அதனால் ப்ரூனை நாட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மலாய் கற்றுக்குவோமா அப்படின்னா கேள்விக்குறி தான். பட் பசங்க வந்து கற்றுக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூலில் மலாய் பிள்ளைங்க வருவாங்க. டீச்சர்ஸுமே மலாய் பேசுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அடுத்தடுத்து அவங்க கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரிலாம் போகும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க தான். ஆனால் நம்ம தான் கற்றுக்குறோமா என்னென்னு தெரியல. பட் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த மலாய் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. அப்புறம் ஆதவ் ஆர்டர் பண்ண அந்த மீகூரிங் ஆயம்னு வந்துருச்சு. அப்புறம் இந்த ஹோட்டலில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த வரகுல பண்ண பொங்கல் வந்து கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மீன் மார்க்கெட் வந்துட்டோம். போன வாரம் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி ப்ரான், அது பேர் என்ன தமிழில், கூனிராட்டு, அது வந்து போட்டு விற்றுட்ருந்தாங்க. நிறைய பேர் வாங்கினாங்க. சைனீஸு அப்புறம் பிலிப்பீன்ஸ்காரவங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஹஸ்பண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது குட்டி குட்டியாக இருக்குது, அது எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை க்ளீன் பண்ணவே தேவையில்லை. யூடியூப்பில் பார்த்தேன். அலசணும், மண் இல்லாமல் அலசிட்டு தேங்காய்லாம் அரைச்சி போட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நினச்சேன், நம்ம வாங்கிட்டு வந்திருக்கலாமோ, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ, நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன். வீடியோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி நெக்ஸ்ட் வீக் போனால் அது இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சண்டேனாலே மார்க்கெட் க்ரௌடாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மீன் வாங்க வருவோம் பார்த்தீங்களா. நிறைய வெரைட்டிலையுமே மீன் இருக்கும். நாங்கள் எப்போவுமே இங்கே ஜெருடாங் மார்க்கெட் வந்துடுறது. 2 மார்க்கெட் இருக்குது. ஜெருடாங் ஒன்று, கடாங் ஒன்றுன்னு சொல்லிட்டு. இந்த ஜெருடாங் வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கிற மார்க்கெட்டு. கடாங் அப்படின்றது சிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் அங்கே வந்து மீன் போகும். பட் இங்கே ஜெருடாங்கில் உள்ளது அங்கே கடாங் மார்க்கெட்டோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கடற்கரை பக்கமே இருக்கிறதுனால கடல்லேருந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து இந்த இதில் வந்து கொட்டி போடுவாங்க. இந்த மார்க்கெட்டில் மீன் வாங்கினா மட்டும்தான் என் வீட்டுக்காருக்கு திருப்தியாகவே இருக்கும். அங்கே போக சொன்னால் வரவே மாட்டார். இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்புறம் நாங்கள் என்ன மீன் வாங்கினோம்னா வெலை மீனும் ஊளி மீனும் தான் வாங்கினோம். ஏன்னா அந்த 2 மீனுமே பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வாங்கினா தான் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம வந்து என்ன மீன் வேணாலும் சாப்பிடுவோம், முள்ளாக இருந்தாலும் பார்த்து சாப்பிட்ருவோம். பட் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணுங்க. அந்த மீன் முள் லைட்டாக தொண்டைக்குள்ளே போயிட்டாலே ரொம்ப கஷ்டம். நம்மளாலே சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அது தொண்டைக்குள்ளே போய்
அருவிக்கிட்டே நிற்கும். ஸோ அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவனமாக கொடுக்கணும். அதனாலேயே இந்த மத்தி மீன்லாம் வாங்கிட்டு போனால் நான் அந்த மீனை கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அதில் நிறைய முள் இருக்குமா, நமக்கு தெரியாமையே ஏதாச்சும் ஒரு முள் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அவ்வளோதான், அவங்க அப்பா என்னை உண்டுலேன்னு ஆக்கிடுவார். இந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னு வைங்களேன், நான் செத்தேன். நீ என்ன கவனமாக பிள்ளைங்கள பார்க்குற அப்படின்றனால, அதனால் அவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரியான மீன் வாங்குறது. அப்போ வெலை மீனும் சரி, இந்த ஊளி மீனுமே சரி, முள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். முள் இருக்கத்தான் செய்யும். இந்த மீனில் அந்தளவுக்கு இருக்காது. பட் வெலை மீனில் சைடில் ஓரங்கள்லாம் முள் இருக்கும். அது வந்து பெருசு பெருசாக இருக்கனால ஈஸியாக எடுத்துடலாம். பட் இந்த மத்தி மீன், இந்த குட்டி குட்டி காரா மீன் இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா முள் அப்படியே பொடி பொடியாக இருந்தாலும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மீனெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறதே இல்லை. கொஞ்சோண்டு குழம்பு சாறை மட்டும் ஊற்றி தான் அந்த முள்ளுள்ள மீன்களுக்கெல்லாம் என் பசங்களுக்கு வந்து ஊட்டி விடுவேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, இங்கே நம்ம ஊரை விட அங்கே ப்ரூனேயில் மீன் ரேட்டெல்லாம் அப்படிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரை விட இங்கே ரொம்ப பரவாயில்லைங்க மீனோட ரேட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். விலையுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சீப்பு தான் இங்கே. இப்போ அந்த ஊளி மீனுமே பார்த்திங்கன்னா கிலோ $4 தான். $4 நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு 300 பக்கம்தான் வரும். இப்போ உள்ள காசோட மதிப்பு வந்து ப்ரூனே டாலர் வந்து இப்போ கூடியிருக்கு. 65 இருந்துச்சு நாங்கள் ப்ரூனே வந்த புதுசில். $1 இந்திய மதிப்புக்கு இப்போ 68 பக்கம் வந்துருச்சான். ஸோ ஒரு கிலோ 300 பக்கம் வரும் அது. அப்புறம் அந்த வெலை மீனுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து $5. ஸோ அதுவுமே பரவாயில்ல. மீனெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே இந்த பசங்க அவங்க அப்பாவை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அந்த சைடு தான் பீச் இருக்குது. பயங்கர வெயில், தாக்கே பிடிக்க முடியல. அப்படி ஒரு வெயில், அப்படியே மூஞ்சிலெல்லாம் சுள்ளுன்னு அடித்து மூஞ்சிலாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெயிலில் அவங்க பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அடம் பிடிச்சிட்டு நின்றாங்க. அதோட அவங்க அப்பா 2 திட்டிகிட்டு இருந்தார் காரில் ஏறும்போது, டே வெயிலில் இப்படி வெயில் அடிக்குது, இந்த வெயிலில் எப்படிடா பீச்சில் போய் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அமைதியாக காருக்குள்ளே ஏறிட்டாங்க. நாங்கள் இளநீ கொடுக்கலான்னு போனாங்க. ஏன்னா வெயிலை தாங்கவே முடியல. இளநீ கடை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு டைமு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் இளநீ கடைக்கு போனால், காலையில் போனால் தான் அந்த இளநீ கடை இருக்கும். நாங்கள் போன டைம் லஞ்ச் டைம்ன்றனால எல்லோரும் கடையை சத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் தாகம் தாங்க முடியலை அப்படின்ட்டு எரியதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பரில் வெயின் வடிவில் சொல்கிற மாதிரி, வெயில் தாங்க முடியலைங்க, ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கடையில் நிப்பாட்டி குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லோரும் ஒவ்வொரு பாட்டில் வந்து வாங்கினோம். அதெல்லாம் குடித்த உடனே தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு போனால் அதை குடிச்சு தீர்த்துட்டோம். ஏன்னா அப்படி ஒரு வெயில் பாருங்களேன் எவ்வளோ சுள்ளுன்னு அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மீனை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக செங்குராங் மார்க்கெட்டுக்கு வந்து வண்டியை விட்டாச்சு, காய்கறிகள் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஹஸ்பண்ட் பேங்காக் போயிருந்தாங்கல்ல. அப்போ அவ்வளோக்கா நான் காய்கறிகள் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணலை. ஏன்னா நம்ம பெருசாக சமைக்க போகிறதில்ல அவர் இல்லைன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா இவர் வந்தோன்னே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் மார்க்கெட் வந்தோம். லேட்டாக வந்தனால காய்கறி கடையுமே ரொம்ப அதிகமாக இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காய்கறிகள்லாம் இருக்குங்க, ஆனால் ஆளே இருக்க மாட்டாங்க. ஆள் இருந்தால் தானே நம்ம பே பண்ணி காய்கறிகள் வாங்க முடியும். இந்த நாட்டில் எப்படி தெரியுமாங்க, ரொம்ப வந்து சேஃப்டியாலாம் எந்த பொருளையுமே வச்சுட்டே போக மாட்டாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு கடைன்னு வைங்களேன், அந்த கடையில் இருக்கிற பொருட்களை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு தெரியாது. அந்த கடையை அடைச்சிட்டு போனால் கூட உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அடைச்சிட்டு போவாங்க. பட் இந்த ஊரில் அப்படி கிடையாது. சும்மா காய்கறி இருந்தாலும் லைட்டாக ஒரு தாட்டு மாதிரி இருக்கும், லைட்டாக போத்திட்டு போயிடுவாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு ஈஸியாக பார்த்துலாம், ஈஸியாகவே எடுத்துடலாம். ஆனால் இங்கே வந்து அந்த நம்பிக்கை, மக்கள் வந்து எப்படின்னா எங்கேயுமே எந்த பொருளையுமே எடுக்கவே மாட்டாங்க, திருடே போகாது. அந்தளவுக்கு இந்த நாட்டில் வந்து கடுமையான சட்டங்கள் இருக்குது. மக்களுமே அப்படி தான். ஒரு பொருள் கீழே கிடந்தா கூட அந்தளவுக்கு இங்கே வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு இந்த மாதிரியான மக்கள். ஸோ அதனால் ஓப்பனாக கடை இருந்தாலுமே ஆள் இல்லாட்டாலுமே அதை வச்ச இடத்துல அது அப்படியே இருக்கும். நான் வந்த புதுசில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் கடையில் ஆள் இருக்கிற கடையாக பார்த்து வந்து காய்கறிகள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் காய்கறி வாங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் அது மட்டும் வாங்கு, நம்ம இன்னொரு நாள் வந்து கூட காய்கறி வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாங்கினோம். வெங்காயம் இல்லை, அது வெங்காயம் ஒரு பேக் அப்படியே வாங்கிட்டோம். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் ரிட்டன் வந்துட்டு இந்தியன் ஸ்டோர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அங்கே எண்ணெய் வாங்கினோம், அரிசி, புளி இது எல்லாம் இல்லை.
அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்தியன் ஸ்டோரில் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஐஸ்கிரீம் கண்ணில் பட்டுச்சு. அந்த ஐஸ்கிரீமையும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாக்கோபார்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே அப்படியே வீட்டுகிட்டே வந்தாச்சு. நீ வீட்டுக்கு வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும். ஏன்னா போனதே லேட்டு, திங்ஸ் எல்லாம் வாங்கினது லேட்டு, வீட்டுக்கு வந்தது லேட்டு, இனி சமைக்கிறது லேட்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன். நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா அந்த சோயா சங்க்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு பாக்கெட் வாங்கினேன். வெயிட் லாஸ் ஆரம்பிக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். பட் அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்குது. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க வீடியோவில் காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டே இருப்பாங்க. நான் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 66ன்னு சொல்ல முடியாது, 67ன்னு சொல்ல முடியாது, அதுக்கு இடையில இருக்கேன். 67க்குள்ளே இருக்கேன்னு வைங்களேன். ஸோ ஒரு 65 கிலோ கொண்டு வரணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். பட் என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணி குறைக்கவே முடியல. பட் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அளவாக சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் 65 கிலோ கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டோம்னா வெயிட் அப்படியே கூட்டிகிட்டே போயிடும். அது ஒரு ஃபோக்கஸ்டாக ஸ்டார்ட் பண்ணணும் வெயிட் லாஸ் அப்படின்றத. பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ராகில இட்லி தோசை பண்ணுறதுக்கு அதுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு புளி வந்து ஊற வச்சுலாம். இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இங்கே வந்து புளி கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும், நம்ம ஊரில் வாங்குற மாதிரி. நம்ம ஊர்லேருந்து தான் வருது இந்த புளி பேக்கெட்லாம். கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் புளியை ஊற வச்சு அதில் குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. அரிசி கழுவுனா 3வது தண்ணியில் வைக்கணும். ஃபஸ்ட்டு 2 தண்ணியை வந்து கழுவிட்டு கீழே ஊற்றிடணும். 3வது நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் தான் புளி வந்து ஊற வச்சேன். அப்புறம் மட்டை அரிசி குக்கரில் போட்டு சோறு அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவிட்டு அது வேக வைக்க தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த முகில் முகில் அவங்க அப்பா அந்த சாக்லேட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரா, ஒரு நாள்லையே ஒரு பாக்கெட் சாக்லேட்டையும் காலி பண்ணிட்டாங்கங்க அந்த 2 பசங்களும் சேர்ந்து. அவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்லாமா? நானும் ஒளிச்சு வைக்கிறேன் வேறு இடத்துல. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு எங்கே வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறானுங்க. அப்புறம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னா வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கான், சாக்லேட் நீங்கள் எங்கே எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் 2 திட்டி ஓடி திரும்ப வந்து சாக்லேட் கேட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு அடிதான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்ன உடனேயே அப்படியே முறைச்சிக்கிட்டே போனான், சாக்லேட் தர மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அந்த குக்கரில் தண்ணி பிடிச்சிட்டு அடுப்பில் கொண்டு வந்து வச்சுட்டேன், அரிசி வெந்துட்டுருக்கட்டும்னு. இந்த மீனை வந்து கட் பண்ணி தர சொல்லி கேட்டோம் அந்த கடையில். நாங்கள் சொன்னது அவருக்கு புரியலையா இல்லை அவர் சொன்னது எங்களுக்கு புரியலையானே தெரியல. அவர் கட் பண்ணாரா என்னன்னே தெரியல, ஒரு விதமான வேலை பண்ணி கொடுத்தாரு. அது இந்த ஊளி மீனை. அதே இந்த வெலை மீன் வந்து அவர் கட் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மீனை கட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. சரி இதை நம்மளாவது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊளி மீனையாச்சும் கட் பண்ணி வாங்குங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு உடம்பு அப்படியே கொடுத்துட்டாரு. நாங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அதான் கட் பண்ணியிருக்கானே அப்படின்றாரு. அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரில. சரி வாங்கிட்டு வாங்க நம்மளே போய் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. பார்த்தீங்களா, தலை தனியாக முண்டை தனியாக இருக்குது பாருங்கள். இப்படி யாராச்சும் கட் பண்ணி கொடுப்பாங்களா? என் வீட்டுக்காரன் அவர்கிட்ட என்ன தான் சொன்னாருன்னு தெரில, அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த கட் பண்ணுற வேலையே நமக்கு பெரிய வேலை. எப்போ ஒரு மீன் தான் வாங்குவேன், அதுவே போதும், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம். பட் பார்க்குற மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, சரி ஒரு மீனை அன்றைக்கி சமைச்சிட்டு இன்னொரு மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாள் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் 2 மீனாக வந்து வாங்கினது. சரி ஊளி மீனை அன்றைக்கி சமைச்சிட்டு வெலை மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஹஸ்பண்ட் சொன்னார், எதை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணு, சும்மா அப்படியே வைக்காத. சும்மா வச்சின்னா அந்த குடலெல்லாம் இருக்கும் உள்ள, அது கெட்டு போயிடுச்சுன்னா மீனே கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வரும்னாரு. க்ளீன் பண்ணிவிட்டு வச்சேன்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. அதை நான் சொன்னேன், இந்த கிளாஸ் எல்லாம் நல்லா எடுப்பீங்க ஆனால் வந்து க்ளீன் தான் பண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வாங்கலை சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம்னு. அவருக்கு இப்போல்லாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாரு, பாத்திரம் விளக்குவார், எல்லா வேலையும் பார்ப்பார். பட் இப்போல்லாம் அவருக்கு சுத்தமாக டைமே இல்லை. அவர் வேலையை பார்க்குறதுக்கே அவர் டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்காரு. ஸோ அதனால் சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டேன். அப்புறம் இந்த வெலை மீனோட தான் உட்காந்து மல்லு கட்டிகிட்டு இருந்தேன். இந்த மீன் அந்த சிரா இருக்கும், அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது டைம் எடுக்கும். என்னதான் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அந்த கஷ்டம்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது அதோட டேஸ்ட்டில். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்துச்சுன்னா மீன் குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். நானே கொஞ்சம் மீன் பொரிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்காருக்கு வந்து மீன் பொரிச்சா வந்து பிடிக்காது. எல்லாருக்குமே வந்து மீன் பொரித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்றத விட பொரித்து சாப்பிட்றது தான் விரும்புவாங்க. ஆனால் என் வீட்டுக்கார் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பார். அவருக்கு மீன் பொரிச்சா வந்து பிடிக்காது, குழம்புல போட்டால் தான் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவார். ஏன்னா அந்த பொரிக்கிற மீன் ஆயில் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஆயில் ஐட்டம் அவ்வளோக்கா எடுக்க மாட்டார்.
அதனால் நானே ஆயில் கம்மியாக தான் சேர்ப்பேன். நீங்களே நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியும் நான் எந்தளவுக்கு ஆயில் சேர்த்து பொரிப்பேன்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ்லலாம் வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் இவ்வளோ கஞ்சத்தனமாக ஆயில் வந்து இது பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா தான் ஊற்றி ஆயில் பொரிச்சா என்ன, ஏன் இவ்வளோ கஞ்சப்படுறீங்கன்னு. அது கஞ்சத்தனம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆயில் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்தி. ஹெல்தி தான், அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு அளவாக எடுத்துக்கணும். அதை நிறைய எடுக்கும்போது தான் சிக்கலாக வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் நான் ஆயில் வந்து கம்மியாக சேர்ப்பேன். ஏன்னா ஆயில்னால தான் இப்போல்லாம் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா. அதனால தான் ஒரு வழியாக மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 மீனையும் க்ளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு 1 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. இந்த ஊளி மீனில் எவ்வளோ முட்டை இருக்குது பார்த்திங்களா. எல்லா மீனுமே வந்து லேடி மீனாக தான் இருந்துச்சு. எனக்கு கட் பண்ணும் போதே பாவமாக இருந்துச்சு. எவ்வளோ குட்டிகளில் வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ முட்டையில் எவ்வளோ மீன் வரும் பார்த்திங்களா. இந்த மனுஷ பயலுங்க மட்டும் எல்லாத்தையும் வந்து கொன்று சாப்பிட்றோம். பாவம் இந்த ஜீவன்கள்லாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. இப்போ டெல்லியில் வந்து ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, தெருநாய்களை பூரா வந்துட்டு இது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளும் இருந்துச்சு, நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து அதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா அந்த நாய்களை நினைக்கும் போது பாவமாக தான் இருக்கும். மனுஷங்களை போய் அந்த மாதிரி பண்ணுனா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, பண்ண மாட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நாய்கள் பண்ணுற அட்டகாசமும் பெரும் அட்டகாசமாக இருக்குது. ரோட்டில் எங்கேயுமே போக முடியல. போகிற வரவங்கள பிடிச்சி கடிச்சு வச்சிருது, குழந்தைங்கள பிடிச்சி கடிச்சு வச்சிருது. அதனால எத்தனை பேருக்கு வந்து நோயெல்லாம் வருது. ஸோ அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷனை வந்து தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல முடியல. ஆனால் முறையாக அந்த நாய்களை வந்து பிடிச்சிட்டு போய் பராமரித்து வச்சாங்கன்னா ஓகே. மனுஷனை வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்றதுக்காக அதை வந்து ரொம்ப தண்டிக்கிறது, கொல்றதுன்றது ஒரு தப்பான விஷயந்தான். கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. சில பேர் அழுதெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க பாருங்களேன் நாய் மேலே. ஏன்னா நாயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். பட்டு என்ன சொல்கிறது, அது கடிக்க வரும்போது தான் பயந்து கிடக்கு. இத்தனை குழந்தைங்களை கடிக்குது, எவ்வளோ வீடியோஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களா என்னன்னு வந்து தெரியல. நானே வந்து நாயினால் அவதிப்பட்டிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது 11th 12th படிக்கும்போது காலையில் டியூஷன் போவேன் 5 மணிக்கு எந்திரிச்சு. அப்போ எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் அந்த டியூஷனு, ஒரு 2 கிலோமீட்டராவது போகணும். சைக்கிளில் தான் போவேன். 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா டியூஷன் வந்து 6 மணிக்கு. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனா தான் நான் 6 மணிக்கு கரெக்டாக வந்து டியூஷனுக்கு வந்து போக முடியும். ஸோ அப்போ போகும்போது இருட்டுக்குள்ளே ஒரு இடத்துல எங்கள் ஏரியா எடுத்துகிட்டு அடுத்த ஏரியாவில் போகும்போது அப்படியே ஒரு கும்பலாக நாய் நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, அப்படியே துரத்திட்டு வரும் கடிக்கிறதுக்கு. அந்த அந்த ஏரியா பக்கம் போனாலே உயிரை கையில் பிடிச்சிட்டு போவேன். ஐயோ இந்த நாய் திறத்துமான்னு சொல்லிட்டு அவ்வளோ பயமாக இருக்கும். சில நாட்கள்லாம் பயந்துக்கிட்டு எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போவேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான், ஷூ போட்டு வருவான், பெரிய ஷூ. எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து வரும்போதெல்லாம் அங்கே கம்பெனியில் வேலை பார்த்த ஷூவெல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஷூவை போட்டு வந்து அந்த நாய் வந்து காலுக்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு மிதிச்சிருவான் கோவத்தில். ஏன்னா நம்மளை கடிக்க வரும்போது நாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காண்டி நம்ம பாவம் பார்த்துக்கிட்டு நீ கடிச்சிட்டு போ, அதுக்காக நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது பார்த்திங்களா. அதனால யாருக்கு பயப்படணும் இல்லையோ அந்த நாய்களுக்கு வந்து பயங்கரமாக பயப்படுவேன் எங்கேனாலுமே. ஸோ உண்மையாகவே நாயை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அக்காலாம் நாய் வளர்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவா. பட் நான் வந்து நாய் வளர்க்குறதுக்குலாம் ரொம்ப விருப்பப்பட மாட்டேன். எனக்கு பயமாக தான் இருக்கும் நாயை பார்த்தாலே. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து இந்த இடையில நாய் வந்து இது பண்ணும்போது ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா, இல்லை சப்போர்ட் பண்ணி பேசாமல் நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்தேன். சரி இந்த வீடியோலையாவது ஷேர் பண்ணலான்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே ப்ரூனேயில் கிடைக்கிற தேங்காய் வந்து நம்ம ஊர் தேங்காய் மாதிரி இருக்காதுங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து நம்ம ஊர்லெலாம் அப்படியே நறுக்கி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே உள்ள எப்படி இருக்குன்னா, அந்த தேங்காய்க்கு பின்னாடி ஒரு லேயர் இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, கருப்பு கலரில் இருக்கும், முத்தலாக இருக்கும் ரொம்ப. அந்த லேயரை நம்ம எடுக்காமல் அரைச்சோன்னு வைங்களேன், அது சக்கை மாதிரி ஆயிரும், கருப்பாயிரும் தேங்காவே. ஸோ அதனால் அந்த பின்னாடி உள்ள லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த தேங்காவோட அந்த பருப்பு மட்டும்தான் போட்டு அரைச்சிடுப்பேன். அப்போ தான் இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். இல்லைனா அந்த கருப்பும் சேர்ந்து அரைச்சி ஒரு மாதிரி குழம்போட டேஸ்ட்டே கெடுத்துரும். ஸோ பொறுமையாக வந்து அதை எடுத்துகிட்டு தேங்காவை அரைச்சிட்டு
அப்புறம் நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் படி தான் மீன் குழம்பு வச்சேன். இப்போல்லாம் அந்த மாதிரி மீன் குழம்பு வச்சா தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. எங்கள் ஊர் ராம்நாடு ஸ்டைலை விட கன்னியாகுமரி ஸ்டைலுக்கு மாறிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி வைக்கிற மீன் குழம்பு தான் நல்லா இருக்குது, தேங்காய் போட்டு வைக்கிறது. ஸோ எனக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஈஸியாக அந்த மீன் குழம்பு முடிஞ்சிருது வேலை. ஒரு 4-5 தக்காளி பழத்தை வந்து போட்டுட்டு அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி போட்டுட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு அப்புறமா புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம கையால் எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதாங்க மீன் குழம்புக்கே டேஸ்ட்டு. வீடியோ பார்த்துட்டு என்ன கையை போட்டு இந்த பொண்ணு இப்படி பசஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கை தான் அந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே. நீங்கள் வந்து கரண்டியை போட்டு இது பண்ணாலுமே அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வரவே வராது. அந்த கையால் போட்டு பிசைஞ்சு வைக்கிறது தான் டேஸ்ட்டு. ரசத்துக்கும் சரி இந்த மீன் குழம்புக்கும் சரி இப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக அரைச்சி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் குழம்பு லைட்டாக தண்ணியாக இருந்துச்சு. இப்போ டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் ரொம்ப சேர்த்துச்சுன்னா ரொம்ப திக்காயிரும் குழம்பு. அதனால் சரி ஓகே இதுவே போதும்னு நினச்சி அரைச்சி ஊற்றுனேன். பட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஃபைனலாக மீனை வந்து போட்டுற வேண்டியதான். மீனில் உப்பு மஞ்சள் பொடி மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், போட்டுட்டேன். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சோம்னா எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாளைக்கு கூட இந்த மீன் குழம்பு வரும். சூடு பண்ணி கூட சாப்பிட்ருவோம். சாம்பார் வச்சா மட்டும்தான் 2-3 நாளைக்கு போனியே ஆகாது. 3 நாளும் சாம்பாராக 2 நாளும் சாம்பாராக இருக்கும். பட் மீன் குழம்புலாம் எத்தனை நாள் வச்சாலும் எல்லாருமே வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா மீன் குழம்பு பழசாக தானே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ அடுப்பில் சோறு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுவும் வெந்துருச்சு, வடிச்சிட்டேன். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா மலமலன்னு கொதிச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. அப்புறம் ஒரு 5-6 மீன் எடுத்து மசாலா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதையும் வந்து தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கல்லையை வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. இந்த மீன் க்ளீன் பண்ணோம்னு வைங்களேன், எங்கேருந்து தான் இந்த ஈக்கெல்லாம் வரும்னே தெரியாதுங்க. இந்த ஜன்னலை திறந்து விட்றேன் பார்த்திங்களா, அதுலேருந்து வந்துடும். இல்லைனா பேக் சைடு கதவை ஏதாவது வேஸ்ட்டு போடுறதுக்கு திறந்துட்டு போனோன்னா அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அந்த மீன் வாடைக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும். நான் அந்த மஸ்கிட்டோ பேட்டை வச்சு அடிச்சு விடுவேன், எப்படினாலும் வந்துடும். ஏன்னா ஜன்னல் திறந்துருக்கு பார்த்திங்களா, அந்த மீன் வாடை அந்தளவுக்கு அந்த ஈக்கு அடிக்கும் போல். எந்த அளவுக்கு மோப்ப சக்தி இருக்கும் பாருங்கள். அப்படியே மொச்சிட்டு கிடக்கும், எரிச்சலாக இருக்கும் இந்த ஈ வந்து இருக்கையில். என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு தான் அடிக்க சொல்லுவேன். அவர் சொல்லுவார், நீ சமைச்சு முடிச்சுட்டு குழம்பு மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சிரு, அந்த வாடை அதுக்கப்புறமா கிச்சனில் இருக்காது, அதுவே போயிடும் அந்த மீனெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். அதே மாதிரி தான் நடக்கும். அந்த ஈ எல்லாமே வந்துட்டு போயிடும். சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அதுவாகவே போயிடும். அந்த மீன் வாடைக்காண்டி தான் வர்றது. அதுவும் பெரிய பெரிய ஈ இருக்கும் இங்கே. கொசுக்களுமே இருக்கும் நிறையா, பயங்கர கொசு இருக்குங்க இங்கே. அதுவும் எங்கள் வீட்டை சுற்றி ஒரே காடு தான் பார்த்திங்களா, புல்லு தான் இருக்குது. ஸோ அதுக்கே பயங்கர கொசு வரும். சும்மா வெளியில் போயிட்டு வந்தோம்னா கைப்புறா அப்பிட்டு அவ்வளோ கொசு வரும். எந்த கொசு இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடிச்சிச்சுன்னா அப்படி சுருக்குன்னு வந்து வலிக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு ஓடிட்டு டக்குன்னு நான் வந்துடுவேன், யார் அவ்வளோ கொசுக்கடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீனை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். குழம்பு மீனை விட எனக்கு இந்த ஃப்ரை பண்ண மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்களேன், கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றினேன், அதுவே நல்லா மீன் வந்து ஃப்ரை ஆகி வருது பார்த்திங்களா. நான் மீன் மசாலா வந்து என்ன போடுவேன்னா, மிளகாய் பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அந்த தோசைக்கல்ல ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். வெறும் மசாலா மட்டும் போட்டோம்னா அந்தளவுக்கு வந்து ஒட்டாது. சில பேர் வீடியோவில் ஒரு சில ட்ரெஸ் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஒல்லி ஆகிட்டீங்க, அந்த டிஷர்ட்லாம் போட்டோம்னா ரொம்ப ஒல்லி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் டாப்ஸ் மாதிரி லாங் லென்த்து டாப்ஸ் போட்டோம்னா குண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கே அப்படி தான் தெரியும். ஒரு சில வீடியோக்களில் நான் ஒல்லியாக தெரிவேன், ஒரு சில வீடியோக்களில் ரொம்ப குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் தான். ஒரு ட்ரெஸ் வந்து அது ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட அந்த உடம்பு ஷேப்பை வந்து காமிக்கும். ஸோ அதனால் அதுக்காண்டி நான் ஒல்லி ஆகிட்டேன் குண்டாகிட்டேன்னு நினைக்காதீங்க. அது வந்து அந்த ஸ்டிச்சிங்கை பொறுத்து இருக்குது. எனக்கே நானே நோட் பண்ணியிருக்கேன்.
அந்த டிஷர்ட்லாம் போட்டிருக்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவீங்க, அக்கா எத்தனை கிலோக்கா வெயிட் இருக்கீங்கன்னு கேட்பீங்க. 66 அப்படின்னு சொன்னோன்னா நம்பவே மாட்டாங்க. 60 கிலோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு நான் சொல்லும்போது 60 கிலோ மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்லையே நம்ம ஒல்லியாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒல்லியாக இருக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. ஒல்லியாக இருக்கோமோ குண்டாக இருக்கோமோ ஹெல்த்தியாக இருந்தால் போதும். எந்த நோயும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கோமா அதுவே போதும். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வச்சுருக்க ட்ரெஸ்ஸு நமக்கு பத்தாமல் போகும்போது தான் வந்து கஷ்டமாக இருக்கும். சே என்னடா குண்டாயிட்டோமா அப்படி சொல்லிட்டு. மற்றபடி ட்ரெஸ் எல்லாம் பத்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி. அதனால நமக்கு என்ன கூட போதா குறைய போதா, நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்போம். அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோன்னா வாழ்க்கையில் எது எதுக்கோலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காண்டி ஒல்லியாக இருக்கிறது குண்டாக இருக்கிறதுக்கெலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் மீன் வந்து அந்த சைடு வந்து கொதிச்சிருச்சு குழம்பு. அதோட அதுக்கு தாளிப்பு தான் அந்த சைடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம்லாம் போட்டுட்டு வதக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் அந்த வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்காக. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது தாளிப்பு கூட கொடுக்க தேவையில்லை. அந்த தேங்காவே பார்த்திங்கன்னா அதுவே கொதிக்கும்போது அதுலேருந்து ஆயில் வந்து தனியாக வரத்தான் செய்யும். அவ்வளோவே போதும் போல். நார்கோயில் சைடெல்லாம் ஒரு சில பேர் தாளிப்பே கொடுக்க மாட்டாங்களாம். இப்படியே மீனை கூட்டி வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்படியே இறக்கி சாப்பிடுவாங்களாம். அதுவுமே ஹெல்தி தான். நம்ம எக்ஸ்ட்ரா இதை ஆயில் ஊற்றி அன்ஹெல்தியாக தான் ஆக்குறோம். பட் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயில் ஊற்றி இப்படி தாளித்து சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக தான் பண்ணுறது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாலே அந்த மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா சாப்பிட வந்து உக்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்க் போகலாமா, இல்லைனா அப்புறம் அந்த சிட்டி சைடு எங்கேயாச்சும் போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆதவமுக்கிலும் பீச் போகலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுல பீச் போய், அப்போ பீச்சே போவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பயங்கர தூக்கம் வந்துச்சு. தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வாங்க பீச் போகலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க என்னை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீ வீட்டில் தூங்குறத விட பீச்சில் வந்து தூங்க அந்த சேரில் அப்படின்னு சொல்லிட்டு சேர் தண்ணி இதெல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். என் வீட்டுக்காரை பார்த்தீங்களா, பீச்சுக்கும் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்காரு பார்த்தீங்களா. அவருக்கு அந்த மாதிரி வேலை. அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நீங்கள் என்ன எங்கேயுமே போக மாட்டேங்கிறீங்க, வெளியில் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, வெளியில் எங்கேயாவது போய் சுத்தா போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் சுத்த போனோம்னா இவர் படிக்கிறது கூட எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். அந்தளவுக்கு வேலை இருக்குது. என்ன பண்ணுறது, வெளிநாடு வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வேலை ரொம்ப முக்கியம். அந்த வேலையினால தான் நம்ம வெளிநாட்டில் வந்து இருக்கோம். வேலையை விட்டுட்டு நம்ம சுற்றிட்டு தெரிஞ்சோன்னு வைங்களேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு தான் வரணும். ஸோ கொடுக்குற சம்பளத்துக்கு நல்லா வேலை பார்த்து கொடுத்தா தான் அடுத்து நம்மளை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு நல்ல வேலையும் அடுத்து வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே என் வீட்டுக்காரர் அவர் வேலையை தவறாமல் பார்த்துருவார். ஸோ ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வந்து உட்காந்து படிக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தார். அவர் படிச்சுட்டு இருந்தார். நான் உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு காற்று வாங்கிட்டு இருந்தேன். அப்போ என் வீட்டுக்காரர் சொன்னார், உங்களை மாதிரி லேடிஸாவது பிறந்திருக்கலாம், ஃப்ரீயாக ஃபேமிலியை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம், எங்களை மாதிரி காலத்துக்கும் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம். நீங்கள் வந்து ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்க மட்டும்தான் சரிங்க. நாங்கள் எத்தனை வேலை பார்க்குறோம் தெரியுமா, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறதுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை தெரியுமா. ஒரு பொம்பளையோட மனசு பொம்பளைக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னார், இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது கஷ்டமா, பிள்ளைங்களெலாம் பார்க்குறது கஷ்டமா, நீங்கள் வீட்டில் இருந்தானே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்கவுங்க அந்தந்த வேலையை பார்த்தா மட்டும்தான் அந்த கஷ்டத்தோட ஆரம்பம் வந்து தெரியும். ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுங்க, ஒரு நாள் நான் வந்து வேலைக்கு போகிறேன், அப்போ தான் தெரியும் அவங்கவுங்களோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றிட்டு அப்படி பண்ணாலுமே அது நமக்கு சரிப்பட்டு வராது இல்லையா. அவர் பார்க்குற வேலையை நம்ம போய் பார்க்க முடியாது, நம்ம பார்க்குற வேலையை ஃபுல் டைமாக அவராலையும் பார்க்க முடியாது. எல்லா வேலையுமே கஷ்டம்தான். அதுக்காக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எந்த வேலையும் பார்க்காம பிள்ளைங்கள பார்க்குறதுலாம் ஈஸி அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெளியில் வேலையை கூட போயிடலாம், ஆனால் பிள்ளைங்கள வச்சு பார்த்து வீட்டு வேலையை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஃபுல் டே வீட்டு வேலை தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ ஆமாம் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அந்த கடல் பக்கத்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் காலை நினச்சிட்டு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு மனசுக்கு. அப்புறம் அவரும் எந்திரிச்சு வந்துட்டார். நான் அவங்களாம் வந்து தண்ணிக்கிட்ட நின்ன உடனே வந்து அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களுக்கு போன வாரம் சண்டே வந்து போச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து அப்படியே பீச்சுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 7:15 வரைக்கும் பீச்சில் இருந்தோம். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருட்டிடுச்சு. அப்படி இருந்துமே பீச்சில் உட்காந்துருந்தோம். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த நாடு சேஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க.
நீங்கள் 12 மணி வரை இந்த பீச்சில் உட்காந்தாலுமே அவ்வளோ சேஃப்டி இந்த நாடு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.